எத்தனை பேருக்கு ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு? இந்த வயர்ட் ஹெட்ஃபோன் ஒவ்வொரு காலம் எடுத்து இந்த சிக் எடுத்து யூஸ் பண்றதுக்கு இதை தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கு பதிலாக ஒரு பட்ஜெட்டான ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வாங்குவோம்னு எத்தனை பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இலங்கையில இருக்கிற ஷாப்ஸுக்கு போயும் டராஸ் எல்லாம் தேடியும் நான் இலங்கையில இருக்கிற 3000 ரூபாய்க்குள்ள இருக்கிற வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, நீங்க இப்பதான் வயர்ட்ல இருந்து வயர்லெஸுக்கு மாற போறீங்கன்னாலோ இல்லாட்டி சாதாரண ஒரு மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றது அப்படியானதுக்கு ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் பார்க்குறீங்கன்னாலோ இந்த 3000 ரூபான்றது ஒரு சரியான பட்ஜெட்டான இதா இருக்கு. ஸோ நாங்கள் இன்றைக்கு இது எல்லாத்துலேயுமே இருக்கிற பில்ட் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கு, பேட்டரி லைஃப், இது எல்லாத்தையுமே த்ரூவா பார்த்து எது 3000 ரூபாய்க்குள்ள பெஸ்ட் இயர்ஃபோன்ன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சிவா, நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது ஜால்டெக். நாங்க தேடின மட்டில் கணக்கு இந்த 3000 பட்ஜெட் இருக்குல்ல, கணக்கு கம்பெனிஸ் இந்த வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் கூட இல்லை. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஒராமினி என்ற இந்த பிராண்டிட்ட தான் கூட வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் இந்த பட்ஜெட் லோ பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கு. ஸோ இதில் நாங்கள் 3 டிவைஸும், அதே மாதிரி ஜிபோட் என்ற ஒரு டிவைஸ், அதே மாதிரி ஆஸ்பர் என்ற இன்னொரு கம்பெனி, இந்த 3 கம்பெனியில இருந்தால் இந்த டிவைசஸ் வச்சிருக்கிறேன். நான் முதலாவது பார்க்க போறது இந்த ஒராமினி AF300. இதுன்ற பில்ட் குவாலிட்டியை பார்க்க எங்களுக்கு அந்த ப்ரீமியம் லுக் அப்படியான ஒன்று இல்லை. 3000 ருபீஸ்க்கு என்ன நார்மலாக கிடைக்குமோ அப்படித்தான் இருக்கு. பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே சரியான ஒரு துறக்கைக்கு உடைஞ்சிருமோன்ற ஒரு ஃபீல் வர்ற மாதிரி ஒரு இயர்ஃபோன் தான் இது. பட் பேசிக் யூசேஜுக்கு ஓகே ஆனோண்டு. உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கலர்ல இருக்கு. இது பிளாக் கலர் மட்டும் இல்லை, ஒயிட் கலர்லையும் இருக்கு. நாங்கள் பிளாக் கலர் வேரியன்ட் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இயர்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னர் வேற இல்லை, ஹார்ட் இயர்பீஸ் தான். ஸோ பட் இதை போடைக்க எங்களுக்கு உடனே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஆனால் நீங்க போடைக்கே சைனீஸ்ல தான் கதைப்பின முதலாவது. நீங்கள் இதை லாங்குவேஜ் எல்லாம் செட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இது காதுலையும் ஃபுல்லா ஃபிட் ஆகில்ல, ஒருவேளை எந்த காது பெருசோ தெரியல, டக்கண்டு இதண்டேக்க விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா தான் இதுண்ட பில்ட் குவாலிட்டி இருக்கு. ஸோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒராமினி AF300 ஒரு 10க்கு ஒரு 3 அல்லது 4 தான் கொடுக்கலும். அவ்வளோத்துக்கு கொஞ்சம் சீப்பான ஃபீலிங் கிடைக்குது. இதுண்ட கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இவை ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்கேன்னு சொல்லி இருக்கணும். பட் எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகுதுன்றது தெரியல. பட் ஒரு நார்மலாக ஒரு 5 to 6 மீட்டர் ரேஞ்சு மட்டும் இது நல்லாவே ஒர்க் ஆகி கொண்டு இருக்குது. மற்றபடி பேஸ்ன்றது ஒன்று இதில் பெருசாக கிடைக்காது. பட் ஒரு இன்காலுக்கு கதைக்கிறதோ இல்லாட்டி ஒரு மீட்டிங்ஸுகளுக்கோ இல்லாட்டி நார்மலாக யூடியூப் வீடியோஸ் அதுகள் பார்க்குறதுக்கோ இதுண்ட சவுண்ட் ஒரு அவரேஜ் சவுண்டா இருக்குது. அதாவது ஓகேயான சவுண்ட், நீங்க யூசபிள் பண்ணக்கூடிய சவுண்டா இருக்குது. டோட்டலி இது ஒரு 10க்கு நாங்கள் ஒரு 4 இதுக்கான ரேட்டிங்ஸா கொடுக்கலாம். நீங்கள் இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க இல்லாட்டி உங்களோட பிள்ளைகளுக்கு வயர்லெஸ் இயர்ஃபோன் விருப்பம் கேட்கிறாங்களுக்கு இதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூஸுக்கு. அடுத்தது எங்களுடைய இந்த 3000 பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற இயர்ஃபோன் ஜிபோட் GD-G2 என்ற இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா மற்ற இயர்ஃபோன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டோலான பில்ட் குவாலிட்டி, அதே மாதிரி நல்ல ஸ்பெர்மான ஒரு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கணும். தூக்கிக்கே ஒரு ப்ரீமியம் லுக் எங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பின்னுக்கு கனெக்டிவிட்டி பட்டன் இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா இவையிலும் சேம் 1 பீஸ் இது மாதிரி தான் செய்திருக்கணும். பார்க்க இது கொஞ்சம் உயரமா கிட்டத்தட்ட ஆப்பிள் ஏர்போர்ட் டிசைன்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி செய்திருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி காதுக்குள்ள இன்னியர் வைக்க இவர்லையும் ஒரு சின்ன இஷ்யூவா இருக்கு. இஷ்யூன்றதை விட ஒரு ஃபீலிங் இருக்கு, டக்கண்டு விழுந்துருமோன்றும் அதே மாதிரி ஒழுங்கா ஃபிட் ஆக இல்லை என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் டிசைன் வைஸா பார்க்க இது முதல் நாங்க பார்த்ததை விட கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காகவும் அந்த வெயிட்டும் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்குது. இந்த ஜிபோட் மட்டும்தான் இந்த 3000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளேயே அதுக்கான ஒரு கவரும் அதுக்கான ஒரு கொலிக்கு மாதிரி கொண்டு தெரியக்கூடிய மாதிரியும் ஒன்று தான் இருக்கணும். ஸோ ஒயிட் கலர் வாங்கினதுக்கு பிளாக் கலர் கவர் தான் இருக்கணும், அப்படி என்ன தெரியல. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபிட் பண்ணி இப்போ உங்களோட பர்சஸ் அல்லது இதில் இதன்றக்கூடிய மாதிரி ஒரு கவரும் தந்திருக்கணும். பின்னுக்கு சார்ஜிங் எல்லாம் நீங்கள் இதை வச்சுக்கொண்டே போடக்கூடிய மாதிரியும் தந்திருக்கணும். ஸோ 3000க்கு இதையும் ஆட் பண்ணது ஒரு தம்ஸ் அப் தான்.
இவைகளின் கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 மட்டும் கொடுத்துருக்குன்னா அதே மாதிரி இவையோட பிளேபேக் டைம்ஸ் நாங்கள் செக் பண்ணபடி 3 to 4 hours மட்டும் வருது. ஒரு ஃபுல் சார்ஜ் எடுக்க இதை நாங்கள் போடைக்க எங்களுக்கு இப்போ தூரத்துலேருந்து பார்க்குறாங்களுக்கு ஒரு ப்ரீமியமான இயர்ஃபோன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ன்ற மாதிரி தான் அதோட பில்ட் குவாலிட்டியும் சரி லுக்கும் சரி இருக்குது. ஸோ டோட்டலி 10க்கு நான் போட்டேன், இதுக்கு ஒரு 7 அப்படி கொடுக்கலாம். ஃபார் 3000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற இயர்ஃபோன்ஸில் 10க்கு 7 கொடுக்கலாம். நாங்கள் மூன்றாவதாக பார்க்க போகிற 3000 rupeesக்கு உள்ளேயான வயர்லெஸ் ஹெட்ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒராமினி AF3. இது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சின்ன பேக்கேஜ் தான், சின்ன பாக்ஸாக தான் இருக்குது மற்றதுகளோட கம்பேர் பண்ணிக்க. ஆனால் என்னென்னா தூக்கே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் தருது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த அந்த ஃபினிஷ் இருக்குது தானே அதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஸோ உள்ள என்னமென்னா இவையல் டைம் சாஃப்ட் குஷன் இல்லாத 2 இது முதல் 2 மாதிரி இல்லாமல் இது நாங்கள் காதுகளை வைக்க எங்களுக்கு இது நல்ல ஒரு கம்ஃபியான ஃபீலிங்கும் உடனே கீழே விழுந்துராதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வருது. எவ்வளோதான் நாங்கள் எங்களோட ஹெட் மூமெண்ட்ஸ் பண்ணினாலும் இதுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கணும். அதே மாதிரி இவையிலும் கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள்ட ஏர்போர்ட்ஸ் டிசைன் இன்ஸ்பயர் பண்ணி செய்த மாதிரி இவையில டிசைன் குவாலிட்டி இருக்கு. ஸோ இதுண்ட பில்ட் குவாலிட்டிக்கு நாங்கள் ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம். நல்ல ப்ரீமியமாக ஒரு 3000 ரேஞ்சுக்கு இவ்வளவு ப்ரீமியமாக தர்றது பெஸ்டான விஷயம். நாங்கள் செக் பண்ண மட்டும் இது 4 hours பிளேபேக் டைமும் 22 hours கிட்ட ஸ்டாண்டப் டைமும் தருது ஒரு ஃபுல் சார்ஜுக்கு. அதே மாதிரி இதுலேயும் ப்ளூடூத் 5.0 இருக்குது. கிட்டத்தட்ட 10 to 12 மீட்டர்ஸுக்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட்டும் தந்துருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா 5.0 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ 10 to 12 மீட்டர்ஸ் மட்டும் இதுன்ற கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. இதுன்ற சவுண்ட் பார்த்தீங்கன்னா பேசஸ் அது எல்லாம் டீசெண்டான ஒரு பேஸும் அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி கோல் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இதுகள் நாங்கள் 4ஆவதாக பார்க்க போகிற இந்த 3000 ரூபாய்க்குள்ள இருக்கிற பெஸ்ட் இயர்ஃபோன்ஸில் அஸ்போர் A609 என்ற இந்த மாடல். இது பார்க்க டக்குன்னு தூக்கிக்க அந்த முதல் தூக்கின அந்த ப்ரீமியம் லுக்ஸ் இல்லாமல் போயிருக்கு. பட் இவையல்ட இந்த கேஸ்லேயே நல்ல ஒரு டிசைன் கொடுத்து இது வரைக்கும் வந்து எல்லாமே பிளேன் டிசைனாக இருந்தது. பட் இவையில ஒரு சின்ன அதில் ஒரு டிசைன் கொடுத்து கைக்கு நல்ல கம்ஃபியாக இருக்கு. அதே மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கலரில் இவையல்ட உள்பக்கமும். ஸோ இதோட நல்ல டச் உண்டு. இவையல்ட ஃபுல் பிளாக் இயர்ஃபோன் பீசஸ் சொன்ன மாதிரி தான் நல்ல வெயிட்ன்றது இதுக்கு சரியான குறைவாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கையில் பிடிக்க இல்லை. யூஸ் பண்ணிக்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் போல காதுக்கு வெளியில கொஞ்சம் கூட நிற்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ஆர்டேக்க விழுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் சரியான குறைவாக இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 4.2 தான் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஒரு 8 meters ரேஞ்ச் தான் கிடைக்கிது. கூட தூரம் கொண்டு போய் யூஸ் ஆகாமல் இருக்கு. ஆனால் சவுண்ட் விஷயத்தில் நல்ல ஒரு பேஸ் கிடைக்குது. அதே மாதிரி கோல் ரெக்கார்டிங்ஸ் கோல் கதை கேட்க எல்லாம் நல்ல ஒரு கிளியரான ஆடியோ அவுட்புட் போயிட்டு வருது. ஸோ ஒரு 3000க்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்களுக்கு அதாவது மெயினாக இந்த மீட்டிங்ஸ் அதுகள் செய்கிறாங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குது. கடைசியாக நாங்கள் பார்க்க போகிற இந்த 3000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரியாமி AF4 என்ற இது பார்க்க உங்களுக்கு டக்குன்னு எங்கேயா பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துச்சுன்னா இது ஆப்பிள் ஏர்போர்ட்டுன்ற சேம் கேஸ் டிசைன்லையும் இருக்குது. பில்ட் வைஸாகவும் இது ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி ப்ரீமியமான ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்குன்னா இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள கூட ஆப்பிள் ஏர்போர்ட்டுன்னா அதே டிசைனை அப்படியே எடுத்திருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நாங்கள் இப்போ காதுக்குள்ள போடைக்க இதுவும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தருது. காதில் இருந்து டக்கண்டு விழுந்துருமோ அப்படியானதுகள் இல்லை. இவர்லையும் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கோல் ரெக்கார்டிங்ஸ் கோல் கதை கேட்க ஆன்சரிங் எல்லாமே நாங்கள் டச் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 2 to 3 hours பேட்டரி லைஃப் தருது. ஸ்டாண்ட் டைம் ஒரு 20 hours கிட்ட தருது. ஸோ குறை சொல்லலாம் ஒரு 3000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இவியர் 5.0 ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கொண்டு கிட்டத்தட்ட 15 மீட்டர் மட்டும் இவருக்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கலாம். பாக்ஸில் சொல்லியிருக்கு. ஆனால் அவ்வளோத்துக்கு வேக்காதான்னு தெரியல. ஒரு ப்ரீமியமான லுக்காக இருக்குது. நீங்கள் வெளியில் கொண்டு போயிருக்க ப்ரீமியமாக இருக்கும் மட்டாக்கள் தூரத்துலேருந்து பார்க்க உங்களுக்கு
நல்ல ஒரு ஸ்டைலிஷான லுக் தர்றதுக்கு இது நல்ல ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அதே மாதிரி கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கு பின்னுக்கு பட்டன் கூட கொடுத்துருக்கணும். நாங்கள் பார்த்து இது எல்லாமே 3000 ரூபாக்குள்ளே இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ். இவையெல்லாம் லாங் யூசேஜுக்கு நல்லமென்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை வாங்காதீங்க. ஏன்னா இவை எல்லாமே ஒரு 3000 rupees ரேஞ்ச். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான சவுண்ட் குவாலிட்டி பேசஸ் தான் உங்களுக்கு தரப்போகணும். பட் இதுக்குள்ள நான் எதை கூட ரெக்கமெண்ட் பண்ண வேண்டேன், இந்த ஒராமிமின்ற F3ஐயும் அதுக்கு அடுத்தது இந்த ஒராமிமின்ற F4ஐயும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டுமே பில்ட் குவாலிட்டி, அதோட லுக் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி சவுண்ட்ஸும் டீசெண்டான சவுண்ட்ஸ் தருது. ஷார்ட் டைமுக்கு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸுக்கு மாறுறீங்களா இவையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த டிவைசஸ் எல்லாம் நீங்கள் ஜெஃப்னாவில் இருந்தோன்னு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக டெலிசூன்ஸுக்கு விசிட் பண்ணுங்க. யாழ்டெக்ன்ற பேரை சொல்லிக்கோ, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் அவையோட கண்டெக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கீழே வரும். ஸோ நீங்கள் அவையலை கண்டெக்ட் பண்ணி இந்த எல்லா டிவைசஸுமே அவையல்கிட்ட ஸ்டாக் இருக்கும். நீங்கள் இலங்கையில் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அவையல் கொரியர் சர்வீஸ் கூட பண்ணிக்கொள்ள வேண்டும். இவையோட பிரான்ச் ஜெஃப்னாவில் காகல் ஸ்கொயரில் இருக்கிற 2nd floorல இருக்கு, இல்லாட்டி சுண்ணாத்துலையும் இருக்கு. நீங்கள் வேணுமெண்டா செக் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு பட்ஜெட்டான வயர்லெஸ் இயர்ஃபோன் வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ அவைகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 3000 ரூபாய்க்குள்ள இருக்கிற பெஸ்டான 5 டிவைசஸ் எடுத்து அதுகளை பற்றி கதைச்சுறாங்க. அடுத்த கிழமை இன்னொரு டெக் டிவைசஸோட உங்களை மீட் பண்ணுவோம். அண்டில் தென் உங்களிடம் இந்த விடை வருவது உங்கள் சிவா.